அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமயம் செம்பட்டியில் நடத்தும் தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலை நீடிக்க விரும்பல, உங்களை எந்திரமா மாற்ற விரும்புகிறார். நீ மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதறுக்கோப்பாக்கவும் உன்னை எந்திரமா மாற்ற விரும்புறேன்னு சொல்றார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். நித்திய கிருபையோடு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், நீ என்னிடத்துல மனம் திரும்பு, நான் உன்னை மன்னித்து ஆசீர்வதிப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498 00 0449 944 28 00 449. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலா அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. மங்கி எரியும் திரியை நீரே, அணைக்காமல் என்னை ஊற்றினீரே. மங்கி எரியும் திரியை நீரே, அணைக்காமல் என்னை ஊற்றினீரே. நெறிந்த போகும் நாளலை நீரே, முறியாமல் நிலையாக நிறுத்திடுவே. நெறிந்து போகும் நாளலை நீரே, முறியாமல் நிலையாக நிறுத்திடுமே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. அபிஷேகம் செய்தி பாத்திரம் நிரம்பி வழிந்திடுதே. எனது தலையை அபிஷேகம் செய்தி பாத்திரம் நிரம்பி வழிந்திடுதே.
அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே எனக்கு முன்பாய் கதவுகள் திறந்து மறைவிட பொக்கிஷத்தை தந்திடுவே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே ஆவியானவரே ஆற்றலானவரே ஆவியானவரே ஆற்றலானவரே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே அல்லேலூயா அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சக்கரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்றால், ஒவ்வொரு மனிதர்களுடைய இருதயத்திலும் வந்து அவர் வாசம் பண்ணுவதற்காக தான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். அவர் வந்து வாசம் பண்ணுவதற்கு ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும். நாம் கெம்பீரித்து பாடுகிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நீ கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். துதி என்றால், பாடல் என்றால் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது. அவரை துதிக்க துதிக்க, அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை குறித்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இந்த துதிகளின் நடுவில் கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ணுகிறார். நாம் அவரை பாடி துதிக்கிற போது அவர் நம் நடுவில் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. மேய்ப்பர்கள் பாருங்கள், வயல்வெளியில் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த இரவு வேளையில் அவர்கள் காத்து கொண்டிருந்த பொழுது அவர்களை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததாம். அப்படி சுற்றி வெளிச்சம் பிரகாசித்த போது அவர்கள் பயந்தார்கள். அந்த நேரத்தில் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு மாபெரும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை தேவதூதன் வந்து அவர்களுக்கு அறிவித்த உடனே தேவதூதர்களின் திரள் அங்கு தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி திரளாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த துதிகளின்
மத்தியில் வாசமாயிருக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோமோ அவர்களுடைய உள்ளத்தில் வந்து, வாழ்க்கையில் வந்து, வீட்டில் வந்து கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ணுவேன் என்று அவர் சொல்கிறார். நாம் ஆண்டவரை துதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய குடும்பத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர் வந்து தங்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்த நம்மை ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சியோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறபடினால ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி துதித்து புகழ்ந்து போற்றி உம்மை பாடுகிறார்களோ ஒவ்வொருவர்களிடத்திலும் வந்து வாசம் பண்ண இன்றைக்கும் நீர் ஜீவனோடு கூட உயிர் உள்ளவராக வாழ்கிறவராக நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிற ஒவ்வொருவர்களுடைய வீட்டிலும் வந்து வாசம் பண்ணி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலவித பாடுகளையும் துயரங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடுகிற போது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி பாடி துதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் ஓடி போக பண்ணி அவர்கள் வாழ்க்கை நித்திய மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி துதித்து பாடுங்கள். அது நிமித்தமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியும், மெய்யான சமாதானத்தை அனுபவிக்க முடியும். அந்த மெய்யான சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அந்த வாழ்க்கைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.